பாலியல் வன்கொடுமைக்கு தீர்வு கடுமையான தண்டனையா அல்லது சமூக மாற்றமா என்பது குறித்து செய்தியாளர் விஸ்வநாதன் எழுப்பிய கேள்விக்கு ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த பதிலை பார்க்கலாம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட தண்டனைகளை அதிகப்படுத்தணும். வெளிநாடுகள் அயல் நாடுகள்லாம் பார்த்தா தண்டனைகள் ரொம்ப பெரிய பெரிய தண்டனையாக கொடுக்குறாங்க. ஆண்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தண்டனைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால பாலியல் சீண்டல்களும் அதிகமான பாலியல் துன்புறுத்தல்களும் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸ்கூல்லேயே மது பழக்கங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு அதிகபட்ச காரணம்னு பார்த்தாக்கா மது பழக்க வழக்கங்கள் தான். எந்த அளவுக்கு மது பழக்க வழக்கங்கள் அதிகமாகிக்கிட்டே நம்மக்கிட்ட போகுதோ அந்த அளவுக்கு இந்த பாலியல் சீண்டல்களும் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த ஆண் குழந்தைகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களை எப்படி மதிக்கணும், எப்படி பழகணுன்றதை அதை கற்றுக் கொடுக்கணும். ஆண் குழந்தைகளுக்கு இன்னைக்கு சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செல்லு எடுத்திங்கன்னா செல்லை இன்னைக்கு ஏகப்பட்ட தவறான செயல்களை பார்த்து இன்னைக்கு பசங்கள்லாம் மைண்டில் அதே மாதிரி ஆகி இன்னைக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க கூட இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் குற்றம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பெண்களையும் ஆண்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போதே மதிக்கிறதுக்கு மதிக்கிற மாதிரி வளர்க்கணும். அதை நல்ல முறையில் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை சரியான முறையில் கொண்டு வர மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தா இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படாது. சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளே இந்த கஞ்சா விற்பனை இது போன்ற போதை பழக்க வழக்கங்களிலே தமிழகத்திலிருந்து முற்றும் ஒழிக்க வேண்டும். அப்போ தான் சமூகத்தில் மாற்றம் ஏற்படும். இல்லை என்றால் அரபு நாடுகள் போன்று கடுமையான சட்டங்களை நீங்கள் ஏற்ற வேண்டும். நடுரோட்டில் அவனால் அடித்து கொல்லப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமைக்கான தீர்வு குறித்து ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.